லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால், இப்போ 7ஆம் இடம்ங்கிறது மனைவி இருக்காங்கல்ல, கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கலந்து பேசி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்னமே 7ஆம் இடத்துக்கு, லக்னாதிபதியே 7ஆம் இடத்து மனைவி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுனால எப்போதுமே அங்கே இருக்கக்கூடிய கிரகம் எப்போதுமே தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்ல. அப்போ எது செய்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. சிலர் தனக்கான கணவனை தனக்கான மனைவியை தானே தேர்வு செய்து கொள்வார்கள் இருக்குல்ல, இது எல்லாமே அந்த இடத்துல அதிகமாக சாத்தியம் இருக்குது. அதே போல் எது கிடைச்சாலும் தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் கலந்துக்காமல் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்கங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பங்காக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா என்ன தான் பிரச்சனைகள் வந்தால் கூட, என்ன தான் வம்பு வழக்குகள் வந்தால் கூட இடையில் அவங்க 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சமாதானமாகி நார்மல் ஆகிடுவாங்க. நண்பர்களும் அப்படி தான், எதுவாக இருந்தாலும் தானே முடிவெடுத்து செய்யாமல் தன்னை நண்பர்களை கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. தொழில் செய்தால் கூட தனியாக செய்யாமல் நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. இன்னும் சில பேர் நல்ல நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்படுற நண்பர்களை கூட்டு அவங்களும் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி போட்டு கூலிக்கு வேலை செய்யாமல் நீ இந்த லாபத்தில் ஒரு பங்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம்.